வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கு. ஆனா அந்த இலக்கு அடைய வில்லாளன் மாதிரி சரியான கான்சென்ட்ரேஷன், பேஷன்ஸ் மற்றும் கரேஜ் தேவைப்படுது. பாலோ கொயலோ எழுதின தி ஆர்ச்சர், தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வில்லாளன். அந்த புத்தகத்துல ஒரு சாதாரண கிராமத்துல வாழ்ற தெச்சியாய் என்ற வில்லாளன் நமக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடங்களை கத்து தராரு. இந்த கதை வெறும் வில்வித்தைய பத்தின கதை மட்டும் இல்ல, நம்மளோட சாய்ஸஸ், ஸ்ட்ரகிள்ஸ், சக்சஸ், ஃபெயிலியர் எல்லாத்தையும் சிம்பலைஸ் பண்ணுது. வில்லில இருந்து அம்பு பாயிற மாதிரி நம்ம வாழ்க்கையும் இலக்க நோக்கி பறக்கணும்னு இன்ஸ்பயர் பண்ற ஒரு சக்தி வாய்ந்த உபதேசம் மாதிரி தான் இந்த புக் இருக்கும். ஹலோ ஆல், வெல்கம் டு தாட் ஸ்பாட் தமிழ். பாலோ கொயலோ அவர்கள் எழுதின வில்லாளன் புக்கோட சம்மரியை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு கிராமத்துக்கு அந்நியன் ஒருத்தன் தெக்ஷுவாய்ங்கிறவரை தேடி வரான். அங்க இருக்க சிறுவன்ட்ட தெக்ஷுவாய்ங்கிற வில்லாளன் இந்த ஊர்ல இருக்காரான்னு விசாரிக்கிறான். அந்த சிறுவன் சொல்றான், தெக்ஷுவாய் அவரோட கையில வில்ல பிடிச்சு நாங்க யாருமே பார்த்தது இல்ல, அவரை ஒரு தச்சராதான் எங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த அந்நியன் சொல்றான், ஒருவேளை அவர் அவரோட வில்வித்தைய கைவிட்டிருக்கலாம். அப்படி அவர் கைவிட்டிருந்தா இந்த நாட்டோட சிறந்த வில்லாளன் அவர்தான் நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் அவருக்கு சவால் விடுறதுக்காக பல நாட்கள் பயணம் செஞ்சு இங்க வந்திருக்கேன். அவரோட சிறந்த வில்லாளங்கிற தகுதி இனியும் அவருக்கு கிடையாதுன்னு நான் சொல்லணும். என்னோட வில்வித்தைய அவர்கிட்ட நான் காட்டணும்னு சொல்றான். இந்த அந்நியன் கிட்ட பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த சிறுவன் அந்த அந்நியனை நேரா தெக்ஷுவாயோட தச்சு பட்டறைக்கு கூட்டிட்டு போறான். அங்க தெக்ஷுவாயும் அந்த அந்நியனும் சந்திக்கிறாங்க. அந்த அந்நியன் அவரை பார்த்து, நான் உங்களை அவமானப்படுத்தவோ சண்டை போடவோ வரல, நீங்க மாபெரும் வில்லாளன்னு எனக்கு தெரியும். பல ஆண்டுகள் கழித்து நான் வில்வித்தையில கச்சிதத்தை அடைஞ்சிருக்கேன். என்னோட திறமைய உங்ககிட்ட நிரூபிச்சு காட்டணும். நான் அம்பு எய்றத நீங்க பார்த்தா மட்டும் போதும். நீங்க பாக்குறதுக்கு நான் தகுதியான ஆள் தான். ஆசானுக்கெல்லாம் ஆசானான நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்கன்னு நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த அந்நியன் தெக்ஷுவாய பணிந்து வணங்கிட்டு அங்க இருக்கிற தோட்டத்துல போய் அவன் பையில இருக்கிற வெள்ளை எடுத்து அம்பு விடுறான். தெக்ஷுவாயும் ஆர்வத்தோட அந்த அந்நியனை கவனிக்கிறாரு. கூட வந்த அந்த சிறுவனும் ரொம்ப மகிழ்ச்சியா நடக்கிறத பாக்குறான். அவனோட அம்பு தூரத்துல போய் விழுகுது. தெக்ஷுவாய் அந்த சிறுவனை விட்டு அந்த அம்பை எடுத்துட்டு வர சொல்றாரு. அவனும் எடுத்துட்டு வரான். அந்த அம்பு 40 மீட்டர் தூரத்துல இருந்த ஒரு செரி பழத்தை தொலைச்சிருந்தது. தெக்ஷுவாய் அவர் மர வேலை செய்யற இடத்துல ஒரு பையில இருந்து வில்ல எடுத்தாரு. என்கிட்ட வில் மட்டும்தான் இருக்கு, அம்பு இல்ல. உன்னோட அம்புல ஒன்ன எனக்கு நீ தர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என் கூட வா, நீ கேட்டத நான் தரேன், ஆனா நீ சொன்னத நீ காப்பாத்தணும். என்ன நீ இங்க பார்த்ததையும் நான் வாழ்ற இந்த கிராமத்தோட பேரையும் நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. யாராவது உன்கிட்ட கேட்டா இந்த உலகம் முழுக்க தேடியும் நான் கிடைக்கல, பாம்பு கடிச்சு நான் இறந்துட்டேன்னு நீ கேள்விப்பட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த அந்நியனும் சம்மதம் சொல்றான். தெக்ஷுவாய்க்கு அந்த அந்நியன் அவனோட அம்புல இருந்து உன்னை எடுத்து கொடுக்கறான். அந்த அம்பை வாங்கிட்டு தெக்ஷுவாய் அங்க இருக்கிற மலையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த அந்நியனும் சிறுவனும் தெக்ஷுவாய் கூடயே போறாங்க. 1 மணி நேரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அங்க 2 பெரிய பாறைகளுக்கு நடுவுல ஒரு ஆறு வேகமா ஓடிட்டு இருக்கு. அந்த 2 பாறையையும் இணைக்கிற மாதிரி ஒரு கைத்து பாலம் இருக்கு. அந்த ஆற்றை கடக்கணும்னா அந்த கைத்து பாலத்துலதான் போகணும். ஆனா அந்த கயிறு ரொம்பவே இத்து போய் இருக்கு, எப்பனாலும் அருந்து விழலாம். தெக்ஷுவாய் அந்த கைத்து பாலத்து மேல அமைதியா நடந்து போய் அந்த பாலத்தோட சென்டர்ல நின்னு வில்ல எடுத்து அம்பு எய்றாரு. 20 மீட்டர் தூரத்துல இருந்த பீச் பழத்தை அந்த அம்பு துளைச்சிருந்தது. அந்த அந்நியனும் சிறுவனும் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. கரைக்கு திரும்ப வந்த தெக்ஷுவாய் அந்த அந்நியன்ட்ட சொல்றாரு, உன்னோட அம்பு ஒரு 40 மீட்டர் தூரத்துல இருந்த செரி பழத்தை தொலைச்சிருந்தது, ஆனா என்னோட அம்பு 20 மீட்டர் தூரத்துல இருந்த பீச் பழத்தை தான் தொலைச்சிருக்கு. செரி பழம் பீச் பழத்தை விட சின்னது, அதனால இது உனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நான் என்ன செஞ்சனோ அதை நீயும் செய்யி அப்படின்னு சொல்றாரு. அந்த அந்நியன் பயந்துகிட்டே அந்த கைத்து பாலத்துக்கு சென்டருக்கு போறான். பீச் மரத்தை குறி வச்சு அம்பு விடுறான். ஆனா அந்த அம்பு அந்த மரத்தை தாண்டி போயிருது. ரொம்பவே கவலையான முகத்தோட திரும்பி வரான். தெக்ஷுவாய் அந்த அந்நியன்ட்ட சொல்றாரு, உன்கிட்ட திறமை, கண்ணியம், தோரணை இருக்கு. வில்வித்தையோட யுத்திகளையும் நல்லா கத்து வச்சிருக்க. ஆனா வில்வித்தைய வெற்றி பெற்ற அளவுக்கு உன் மனச நீ ஒன்னும் வெற்றி பெறல. எல்லா சூழலும் சாதகமா இருக்கும் போது எப்படி அம்பு எய்றதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரு ஆபத்தான சூழல்ல இருக்கும் போது உன்னால உன் இலக்க தாக்க முடியல. ஒரு வில்லாளனால போர்க்களத்தை எப்பயுமே தேர்ந்தெடுக்க முடியாது. அதனால நீ உன் பயிற்சியை தொடங்கு. சாதகமற்ற சூழலுக்கு உன்னை நீ தயார்படுத்திக்கோ. வில்லோட பாதையில தொடர்ந்து போ. ஏன்னா அதுதான் வாழ்க்கையோட பாதையும் கூட. குறிப்பாத்து அம்பு எய்றது வேற, ஆன்மா அமைதியா இருக்கும் போது அம்பு எய்றது முற்றிலும் வேறொரு விஷயம்னு சொல்றாரு. அந்த அந்நியன் தெக்ஷுவாய பணிந்து வணங்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். தெக்ஷியாவும் அந்த சிறுவனும் திரும்ப கிராமத்தை நோக்கி நடந்து போறாங்க. அப்ப அந்த சிறுவனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. தெக்ஷுவாய், நீங்க அந்த அந்நியனுக்கு சிறந்த பாடம் புகட்டிட்டீங்க. நீங்க தான் வில்வித்தையில தலை
சிறந்த ஆசான்னு சொல்றான். தெக்ஷுயாய் சொல்றாரு, மக்கள் என்ன சொல்ல வராங்கன்னு காது கொடுத்து கேட்காம அவங்கள மதிக்காம அவங்கள எப்பயுமே எடை போடக்கூடாது. அந்த அந்நியன் நல்லவன் தான், என்ன அவமானப்படுத்தவோ இல்ல என்னை விட அவன் தான் பெரியவன்னு நிரூபிக்கவோ அவன் இங்க வரல. தன்னோட கலை திறமைய என்கிட்ட காட்டி தற்பெருமை கொள்ளவும் என்னோட அங்கீகாரத்தை பெறவும் தான் இங்க வந்திருக்கான்னு அந்த சிறுவன்கிட்ட சொல்றாரு. ஆமா, நீங்க தலை சிறந்த வில்லாளன்னு அந்த அந்நியன் சொன்னாரே, ஆனா எனக்கு உங்களை தச்சராதான் தெரியும். நீங்க ஏன் வில்வித்தையை விட்டுட்டு இங்க தச்சரா இருக்கீங்கன்னு அந்த சிறுவன் கேக்குறான். வில்லோட மார்க்கம் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் பொருந்தும், அதுதான் காரணம். அது மட்டும் இல்ல, எனக்கு மரக்கட்டையோட வேலை செய்யணுங்கிறது ஒரு கனவும் கூட அப்படின்னு சொல்றாரு தெக்ஷுயாய். வில்லோட மார்க்கம்னா என்ன, அதை எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களான்னு கேக்குறான் அந்த சிறுவன். அதை கத்து கொடுக்கறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம கிராமத்துக்கு நடந்து போற 1 மணி நேரமே அதுக்கு போதுமானதுன்னு சொல்றாரு. ஆனா நீ கச்சிதமா கத்துக்கிற வரைக்கும் டெய்லி பயிற்சி பண்ணணும், அதுதான் கஷ்டம். அந்த சிறுவனுக்கு தெக்ஷுயாய் வில்லின் மார்க்கத்தை கத்துத்தரேன்னு சொன்னதே ரொம்ப மகிழ்ச்சி. தெக்ஷுயாய் சொல்றாரு, இன்னைக்கு நான் ரொம்பவே மனநிறைவோட இருக்கேன். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன காப்பாத்தின ஒரு மனிதரை நான் இன்னைக்கு கௌரவப்படுத்திட்டேன். தேவையான எல்லா விதிமுறைகளையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். ஆனா நீ புரிஞ்சுக்கிட்டு உன் பாடத்தை உன் விருப்பப்படி எப்படினாலும் மாத்திக்கலாம். என்ன பொறுத்தவரை ஒரு ஆசான்கிறவரு ஒரு விஷயத்தை கத்து கொடுக்கிறவர் கிடையாது. தன் மாணவனோட ஆன்மால ஏற்கனவே ஆழமா பதிஞ்சு இருக்கிற அறிவை அவனே தெரிஞ்சுக்கிட உத்வேகமூற்றவர் தான் உண்மையான ஆசான்னு அந்த சிறுவன்ட்ட தெக்ஷுயாய் சொல்றாரு. அந்த மலையில இருந்து கீழே இறங்கும் போது வில்லோட மார்க்கத்தை அந்த சிறுவனுக்கு ஒரு உபதேசம் மாதிரி சொல்லி கொடுக்கிறாரு. நலன் விரும்பிகள். ஒரு வில்லாளன் அவனோட ஸ்கில்ஸ இன்னொரு நபரோட ஷேர் பண்ற வர அவனோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அவனால தெரிஞ்சுக்க முடியாது. வாழ்க்கையில எந்த பாதையில போனாலும் உன்னை சப்போர்ட் பண்ற வெல்விஷர்ஸ், நலன் விரும்பிகள் ரொம்பவே முக்கியமானவங்க. உன்னோட நலன் விரும்பிகள் ஒரு நல்ல வில்லாளனா இருக்கணும்னு அவசியம் இல்ல, வேற ஸ்கில்ஸ் உள்ளவங்களா கூட இருக்கலாம். பட் ஜெனியூனா உன்னை சப்போர்ட் பண்ணணும். வில்லும் அம்பும் மாறி வாழ்க்கையில உன்னை சுற்றி மனிதர்கள், நலன் விரும்பிகள், நண்பர்கள் தான் உன்னை நிறைவு செய்யறாங்க. வில் செய்யற மரம் எப்படி பிளெக்சிபிளா இருக்கோ அப்படி பிளெக்சிபிளான பர்சனை தான் உன்னோட நலன் விரும்பிகளா நீ சூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் ஒரு புதிய வாய்ப்பை பயன்படுத்தவோ ஒரு மாற்றத்தை எதிர்கொள்ளவோ தயங்குறது இல்ல. வந்து சேர இடத்துக்கு வந்துட்டேன், இதுவே போதும்னு சொல்லாத நபரோட நீ கை கோர்த்து கொள்ளணும். குளிர்காலத்துக்கு அப்புறம் வசந்த காலம் வர்றது எவ்வளவு உறுதியோ அதே மாதிரி நீ உன்னோட கோலை அச்சீவ் பண்ணிட்டா அந்த பயணத்துல கத்துக்கிட்ட பாடத்தை வச்சு நீ புது பயணத்தை தொடங்கணும். வாழ்க்கை எப்பயுமே முடிஞ்சு போறது இல்ல. பாடுபடுறவங்களோட, கதை சொல்றவங்களோட, வாழ்க்கையில இனிமை காண்கின்றவர்களோட, கண்ணுல மகிழ்ச்சி பொங்குகின்ற நபர்களோட கைகோர்த்துக்கொள். ஏன்னா மகிழ்ச்சி ஒருத்தட்ட இருந்து ஈஸியா தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒண்ணுதான். இந்த புக்ல பாலோ கொயலோ வில்ல வாழ்க்கை கூடயும், அம்ப நோக்கம், நம்ம எடுக்கிற முயற்சி செயல்பாடு கூடயும், இலக்க நம்ம அடைய விரும்புற இறுதி குறிக்கோள் கூடயும் ஒப்பிட்டு அந்த சிறுவனுக்கு சொல்ற உபதேசம் மாதிரிதான் நரேட் பண்ணிருப்பாரு. வில் தான் எல்லாத்துக்குமே சோர்ஸ். அம்பு ஒரு நாள் வில்ல விட்டு விடை பெற்று இலக்க நோக்கி பாஞ்சு போயிரும். ஆனா வில் எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கும். அதனால அதை பராமரிக்கவும் பாதுகாப்பா வச்சிருக்கவும் நம்ம கத்துக்கணும். வில் அதாவது வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்க அதுக்கு தேவையான ஓய்வு, பராமரிப்பு, கவனம் ரொம்பவே முக்கியம். வில்லுக்கு மனசு கிடையாது. நம்ம கைனால எந்த திசையில வேணா திருப்ப முடியும். கொல்றதுக்கும் அதை பயன்படுத்தலாம், நல்ல விஷயத்துக்கும் அதை பயன்படுத்தலாம். அதனால நம்ம நோக்கம் எப்பயும் தெளிவா இருக்கணும். வில் வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டதுனாலும் அதை தாங்குற சக்திக்கு மீறி அதை வளைச்சோம்னா அது உடைஞ்சு போயிரும். அதனால வில்லுக்கு தேவையான ஓய்வை நம்ம எப்பயுமே கொடுக்கணும். நம்முடைய உடல், மனம், ஆற்றல் ஆகியவை வில் போல. அவற்றை சரியா பராமரித்து கட்டுப்பாடுடன் வைத்திருந்தால் வாழ்க்கை நோக்கங்களை எட்ட முடியும். அம்புங்கிறது நோக்கத்தை குறிக்கிறது. இலக்கு அடையிற நம்ம எடுக்கிற முயற்சி, செயல்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம நோக்கம் தெளிவாவும் நேரடியாவும் சமநிலையாவும் இருக்கணும். வில்லுல இருந்து விடப்பட்ட அம்பு திரும்பி வில்லுக்கு எப்பயுமே வராது. அவசரப்பட்டு அம்ப விடாம எல்லா சூழ்நிலையும் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்துதான் அம்ப விடணும். வாழ்க்கையில எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அம்பு போல ஒரே திசையில கவனம் செலுத்தி இலக்க நோக்கி செல்லணும். பயம், பிரச்சனை, தடைகள் மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளோட குறிக்கோள்ல இருந்து தளரக்கூடாது. நம்மளோட உண்மையான நோக்கம் தான் நம்மள முன்னேற்ற பாதையில கூட்டிட்டு போகும். இலக்குங்கிறது நம்ம அடைய விரும்புற குறிக்கோள். ஒரு வில்லாளன் தான் இலக்க தேர்ந்தெடுக்கிறான். அந்த இலக்கு ரொம்பவே தூரத்துல இருந்தாலும் அதை தாக்க தவறும் போது அந்த இலக்க குறை சொல்லக்கூடாது. இலக்க தேர்ந்தெடுத்தது நம்ம தான். அதனால அந்த முழு பொறுப்பும் நம்மளோடதுதான். நம்ம எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் நம்ம இலக்கு தெளிவா தெரியாம இருந்தா அந்த திறமை வேஸ்ட் தான். போக்கஸ் தான் எல்லாமே. வாழ்க்கையில சின்ன விஷயங்கள்ல டிஸ்ட்ராக்ட் ஆகாம மனச ஒரே புள்ளியில வைக்கணும்.
செய்யணும். ஒரு வில்லாளன் போல நம்ம ஒரே இடத்தை பார்த்து நம்மளோட முயற்சியையும் எனர்ஜியையும் செலவழிக்கணும். சவால்கள் நிச்சயம் வரும். காற்று, தடைகள், சந்தேகங்கள் எல்லாம் உன் அம்ப தள்ளி விடலாம். ஆனா உன் எய்ம், உன் கை, உன் மனசு ஸ்டெடியா இருந்தா அந்த சவால்களால உன்னை எதுவும் செய்ய முடியாது. இலக்க தேர்ந்தெடுக்கிறது உன்னோட கடமை. உலகம் உனக்கு 1000 வாய்ப்புகளை தரும். ஆனா நீ எதை உன்னோட வாழ்க்கையின் இலக்கா பிக்ஸ் பண்றன்னு நீ தான் தீர்மானிக்கணும். அதுக்கப்புறம் அதையே உன்னோட வாழ்க்கையின் லட்சியமா பின்பற்றணும். வாழ்க்கையோட அர்த்தம் உன் அம்பு எங்க போகுதுங்கிறதுலதான் இருக்கு. அது வீணா போயிடுதா இல்ல இலக்க அடுக்கிதா அப்படிங்கறதுலதான் உன்னோட முழு வாழ்க்கையோட வேல்யூ டிசைட் ஆகுது. தோரணை. ஒரு வில்லாளனோட தோரணை, அதாவது போஸ்டர் எப்படி இருக்கணும்ங்கிறத இந்த பகுதியில எழுத்தாளர் விளக்கியிருப்பாரு. வில்லையும் அம்பையும் இலக்கையும் புரிஞ்சுக்கிட்டதும் அம்பை எய்றதுக்கு தேவையான முக்கியமான விஷயத்த கத்துக்கணும். அதுதான் மன அமைதி மற்றும் அழகு. வில்வித்தையில மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் இதேதான். வெளிப்புற கருவிகள் மட்டும் போதாது. நம்ம மனசு அமைதியா இருக்கணும், உடலும் சரியான நிலையில இருக்கணும். அமைதி எங்க இருந்து வருது? இதயத்துல இருந்து. சில நேரங்கள்ல இதயம் சந்தேகங்களாலும் பயத்தாலும் கலங்கும். ஆனா நம்ம உடம்பும் மனசும் பேலன்ஸா இருந்துட்டா அந்த சந்தேகமும் கவலையும் இல்லாம கிளியரா இதயம் வேலை செய்யும். அழகுன்னு இங்க ஆத்தர் சொல்றது ட்ரெஸ் பண்ணிக்கிறதோ அசசரிஸ் போட்டு ஷோ ஆஃப் பண்றதோ கிடையாது. வாழ்க்கையிலையும் நம்ம வேலையிலையும் மரியாதையா டிசிப்ளினா நடந்து விதம் தான் உண்மையான அழகுன்னு சொல்றாரு. எளிமையில தான் உண்மையான அழகும் நேர்த்தியும் இருக்கு. பனி கூட பிளெயின் ஒயிட்டா தான் இருக்கும், ஆனா அது ரொம்பவே அழகா தெரியும். கடல் மேல இருந்து பாக்குறதுக்கு சும்மா பிளாட்டான மாதிரி தான் தெரியும், ஆனா ரெண்டுமே ஆழம் அதிகம். அதுக்குன்னு தனித்தனி ஸ்டைல்ல தான் ரெண்டுமே இருக்கு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் எளிமை, அமைதி, நேர்த்தி சேர்ந்தாதான் நம்ம வாழ்க்கைங்கிற அம்பு இலக்க சரியா அடையும். ஒரு அம்பை எவ்வாறு தாங்கி பிடிக்க வேண்டும்? அம்பை பிடிக்கிறது அப்படின்னா நம்ம மனசுல உள்ள இன்டென்ஷனோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான். அம்பு முழுக்க பார்த்து அதோட ரெக்கைகள் சரியா இருக்கா, முனை கூர்மையா இருக்கா, எங்கேயாச்சும் வளைஞ்சிருக்கா, பழைய ஷாட்ல டேமேஜ் ஆயிருக்காங்கன்னு எல்லாமே செக் பண்ணணும். அம்பு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அம்பு சின்னதாவோ லைட்டாவோ இருந்தா கூட ஒரு வில்லாளனோட உடம்பும் மனசும் சேர்ந்து அதை பலமாக்கும். ஒரே ஒரு அம்பு கூட பெரிய ஷிப்பையே மூழ்கடிச்சிருக்குன்னு கதை இருக்கு. ஏன்னா அந்த வில்லாளனுக்கு எங்க மரம் பலவீனமா இருக்குங்கிறது தெரிஞ்சிருந்தனாலதான் இது சாத்தியமாச்சு. அதே மாதிரி நம்ம அம்பு சரியான இடத்துக்கு போனா பெரிய பிரச்சனைகளையும் முடிச்சு வைக்க முடியும். அம்பு அப்படின்னா நம்ம இன்டென்ஷன். ஒரு வில்லாளனோட கையில இருந்து அம்பு புறப்பட்டதும் அதோட பாதையை தேர்ந்தெடுத்து சுதந்திரமா பறக்கும். காற்றோ ஈர்ப்பு சக்தியோ அதை பாதிக்கலாம், ஆனா அதுதான் அதோட பயணம். ஒரு இலை புயலால கிழிஞ்சு போனாலும் அது இலை தான். அதே மாதிரிதான் அம்பும் அதோட இயல்பை எப்பயுமே தக்க வச்சுக்கிடும். அதனாலதான் நம்ம நோக்கம் ஷார்ப்பாவும் நேராவும் உறுதியாவும் இருக்கணும். அந்த நோக்கம் புறப்பட்டதும் அதை யாராலையும் தடுக்க முடியாது. அது அதோட டெஸ்டினியை கண்டிப்பா அடையிற வரைக்கும் பயணிக்கும். வாழ்க்கையிலயும் அதேதான். நம்ம இலக்கு என்னன்னு நம்ம தெளிவா இருக்கணும். ஒரு சிறிய ஷார்ப் ஐடியா கூட பெரிய மாற்றத்தை உண்டாக்கலாம். அம்பு போல நம்ம முயற்சியை ஆரம்பிச்சதும் அதை நிறுத்த யாராலையும் முடியாது. ஒரு வில்லை எவ்வாறு தாங்கி பிடிக்க வேண்டும்? முதல்ல நம்ம காமா இருக்கணும், ஆழமா சுவாசிக்கணும். நம்ம எடுத்து வைக்கிற எல்லா மூவையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கவனிக்கல, நம்ம எதிரிகளும் கவனிக்கிறாங்க. உங்க கை ஸ்டெடியா இருக்கா இல்ல ஷேக் ஆகுதாங்கிறத அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நர்வஸா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆழமா மூச்சு விடுங்க. அது உங்க கான்சென்ட்ரேஷனை கூட்டும். வில்லையும் அம்பையும் எடுக்கும் போது எவ்வளவு அழகா நீட்டா எடுக்கிறோங்கிறது முக்கியம். அந்த நேரத்துல நம்ம கடந்து வந்த எல்லா ஸ்டேஜஸையும் நினைச்சு பாருங்க. ஆனா இத டென்ஷனோட செய்யக்கூடாது. எல்லா ரூல்ஸையும் ஒரே நேரத்துல மனசுல வச்சுக்கணும்னு உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணீங்கன்னா அது முடியாது. அதனால ரிலாக்ஸா நினைச்சு பாருங்க. கடினமான நேரங்களை நீங்க எப்படி தாண்டி வந்தீங்க, எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி ஓவர் கம் பண்ணீங்கிறத நினைச்சா அது உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ கொடுக்கும். அந்த கான்பிடன்ஸ் வந்ததும் உங்க கை குலுங்காது, நீங்க ஸ்டெடியா இருப்பீங்க. வாழ்க்கையிலயும் இதேதான். ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா நம்ம ஆக்ஷன்ஸ் எல்லாம் அன்ஸ்டெடியா இருக்கும். ஆழமா மூச்சு விடுறனால நம்ம ரிலாக்ஸ் ஆகும். நம்மளோட ஃபோக்கஸையும் நம்மளால கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம கடந்து வந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா நம்ம அதையே தாண்டிட்டோம், இதையும் தாண்டலான்னு ஒரு கான்பிடன்ஸ் வரும். அந்த கான்பிடன்ஸ் தான் உங்களை ஸ்டெடியா முன்ன கொண்டு போகும். ஒரு நாணை எவ்வாறு இழுத்து பிடிக்க வேண்டும்? நாணுங்கிறது வில்லோட ஒரு பக்கம் இருக்கிற பெரிய ஸ்ட்ரிங். வில் ஒரு இசைக்கருவி மாதிரி, அதோட சத்தம் அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து தான் வரும். வில்லுல பெரிய ஸ்ட்ரிங் இருந்தாலும் அம்பு அந்த ஸ்ட்ரிங்ல ஒரே ஒரு புள்ளிய தான் தொட்டிருக்கும். அந்த ஒரு புள்ளியில தான் வில்லாளனோட முழு அறிவும் அனுபவமும் இருக்கணும். கொஞ்சம் வலப்பக்கமாவோ இடப்பக்கமாவோ சாஞ்சா கூட அம்பு டார்கெட்டை அடிக்காது. வாழ்க்கையிலும் அதேதான். நம்ம இலக்க அடைய எல்லா திசையிலையும் நம்மளோட கவனத்தை சிதற விடாம நம்மளோட கவனம் ஒரே புள்ளியில தான் இருக்கணும். எக்ஸாமுக்கு படிக்கிறோம்னா வேற எதுலயும் நம்மளோட போக்கஸ் இல்லாம
நம்ம சப்ஜெக்ட்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். வில்ல இழுக்கும் போது ஒரு இசைக்கலைஞன் கருவி வாசிக்கிற மாதிரி இருக்கணும். இசையில நோட்ஸ் மட்டும் போதாது, சரியான டைமிங்ல தான் அது பாட்டாகும். ஒரே வரியில நோட்ஸ் எழுதினாலும் அதை வாசிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் அதை குரலாவும் ராகமாவும் மாற்ற முடியும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் நாலேஜ் மட்டும் போதாது, அதை பயன்படுத்துற சரியான நேரம் ரொம்பவே முக்கியம். இன்டர்வியூக்காக ப்ரிப்பரேஷன் நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்ணிருந்தாலும் இன்டர்வியூ நடக்கிற டைம்ல கான்பிடன்ஸா இல்லனா ரிசல்ட் கிடைக்காது. வில்லாளன் ஸ்ட்ரிங்கை இழுக்கும் போது சும்மா ஸ்ட்ரெச் பண்ற மாதிரி நினைக்க கூடாது. அம்புதான் சென்டரா இருக்கும், அதை சுத்தி தான் வில்லும் ஸ்ட்ரிங்கும் சேர்ந்து வர்ற மாதிரி கற்பனை பண்ணணும். ஸ்ட்ரிங்கை மெதுவா தொட்டு அது நம்மளோட வேலைக்கு ஒத்துழைக்கணுங்கிற மாதிரி ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில டூல்ஸ், நம்ம ஸ்கில்ஸா இருக்கலாம், ரிசோர்சஸா இருக்கலாம், அதை நிதானமா யூஸ் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ்ல கூட வீரன் கருவிய பாடிய கூட ஃபோர்ஸ் ஹேண்டில் பண்ணாம அதுக்கு ஏத்த மாதிரி ஒத்துழைச்சு போனாதான் ரிசல்ட் பெர்ஃபெக்ட்டா வரும். ஒரு இலக்கை எவ்வாறு குறிப்பார்க்க வேண்டும்? பல வெள்ளாளர்கள் சொல்றாங்க, எவ்வளவு வருஷம் பிராக்டிஸ் பண்ணாலும் இன்னும் இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு, கை குலுங்குது, இலக்கு மிஸ் ஆகுதுன்னு. அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், வில்லோ அம்போ இதை செய்யறது கிடையாது. நம்ம பிராக்டிஸ் பண்ணதான் நம்மளோட தவறுகள்லாம் வெளிச்சத்துக்கு வரும். நம்ம வாழ்க்கையிலே அப்படிதான், நம்ம எடுக்கிற முயற்சி நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்டுறது இல்ல, நம்ம செய்யற தவறுகள் தான் நம்ம ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்க உதவுது. அந்த தவறுகளை கரெக்ட் பண்ணி தான் நம்ம முன்னேற்ற பாதைக்கு போய்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில சில நாட்கள் இருக்கும் நம்ம மனசு மோட்டிவேஷன் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி நாட்கள்ல இலக்கே குழப்பமா கஷ்டமா தெரியும். அந்த நேரத்துல நம்ம தைரியமும் குறைஞ்சு அம்பு ஸ்ட்ரிங்க சரியா இழுக்க முடியாது. ஆனா ஒரு நல்ல நாள் இருக்கும், அந்த நாள்ல மனசு கிளியரா இருக்கும், அம்பு நேரா போகும். அந்த நேரத்துல வில் ஒரு இசைக்கருவி மாதிரி சத்தம் கொடுக்கும். அப்ப நம்ம உண்மையிலேயே நம்ம பெஸ்ட கொடுத்திருக்கிறோம்னு தோணும். நம்மளோட மோசமான கணங்களை ஆராய்ஞ்சு பார்த்தாலே எது நமக்கு நடுக்கத்தை கொடுத்திருக்குங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம நல்ல கணங்களை ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா எது நம்மளுக்கு மோட்டிவேஷனையும் மன அமைதியையும் கொடுத்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பயத்தின் காரணமாவோ மகிழ்ச்சியின் காரணமாவோ அம்பு மட்டும் என்னைக்குமே பறக்காம இருக்க கூடாது. ஏன்னா வில்லோட பாதை எப்பயுமே முடியறது கிடையாது. அதே மாதிரிதான் வாழ்க்கையோட பாதைக்கும் என்னைக்குமே முடிவே கிடையாது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு இலக்கு, புதிய பயணம் தான். அம்பு விடுபடும் கணம். ஒரு வில்லாளன் அம்பு விடுறதுல 2 விதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷாட்ல டெக்னிக்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும், ஆனா அவன் ஆத்மார்த்தமாவோ மனசோடையும் அதை செஞ்சிருக்க மாட்டான். அந்த டெக்னிக் ஒரு ரொட்டீன் மாதிரி ஃபீல் ஆகும். ஆரம்பத்துல சூப்பரா இருந்தாலும் அதுல growth எதுவுமே இல்லாதனால அது ஒரு நாள் போர் அடிக்கும். ஆனா இன்னொரு ஷாட் இருக்கு, அதான் மனசோட செய்யறது, ஆத்மார்த்தமா செய்யறது. அந்த நேரத்துல வில்லாளன் அம்பும் ஸ்ட்ரிங்கும் ஒரே லைன்ல ஒன்னா ஃபீல் ஆகும், கை சரியான நேரத்துல திறக்கும், ஸ்ட்ரிங் சத்தம் பறவைகள் பாடுற மாதிரி இருக்கும். அந்த கணம் நம்மளே சந்திக்கிற மாதிரி இருக்கும். வில்ல இழுக்கிறதே ஒரு ப்ராசஸ் தான். அந்த டைம்ல மூச்சை கண்ட்ரோல் பண்ணணும், போஸ்டரை நீட்டா வச்சிருக்கணும், நம்மளோட கவனத்துல இலக்கு இருக்கணும். அந்த நேரத்துல நம்ம கையை திறந்து அம்பை ரிலீஸ் பண்ணணும். அம்பை எப்ப ரிலீஸ் பண்ணணும்ங்கிறதுல டைமிங் ரொம்பவே முக்கியம். சீக்கிரமா விட்டா அது ஷார்ட்டா பறந்து போய் கீழே விழுகும். லேட்டா விட்டா நம்மளோட கையோ உடம்போ குலுங்கி இலக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பெர்ஃபெக்ட் மொமெண்ட்ல வில்லும் அம்பும் இலக்கும் வில்லாளனும் ஒரே லைன்ல அலைன் ஆகி இருக்கும் போது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட வில் விடும் போது அது கரெக்டா இலக்க அடிக்கும். வாழ்க்கையிலயும் எல்லா பிளான்ஸும் பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் நம்ம சரியான நேரத்துல நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோட ஒரு ஆக்ஷன் எடுத்தாதான் அது வெற்றி பெறும். மீண்டும் மீண்டும் பயிற்சி. நம்மளோட ஆக்ஷன்ஸ் தான் நம்ம யோசனைகளோட உயிர். நம்மளோட சின்ன மூமெண்ட் கூட நம்மளோட கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால நம்மளோட ஆக்ஷன்ஸ்ல நேர்த்தியும் கவனமும் ரொம்பவே முக்கியம். பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஆரம்பத்துல போர் அடிக்கிற மாதிரி நம்ம செஞ்ச விஷயத்தையே திரும்பி திரும்பி செய்யற மாதிரி தான் தெரியும். ஆனா இங்கதான் மேஜிக்கே இருக்கு. நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றனாலதான் அந்த செயல்ல நம்ம மாஸ்டர் ஆகும். ஒரு கொல்லர் கூட, அதாவது பிளாக் ஸ்மித் கூட இரும்பு உருவாக்கும் போது ஒவ்வொரு தடவையும் அவர் ஒரே மாதிரி ஹேமரை வச்சு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு தடவையும் அதோட இன்டென்சிட்டி வேற வேற மாதிரி இருக்கும். அதுவே அவருக்கு ஒரு ஸ்கில்லா மாறும். ஒரு வில்லாளன் கூட அம்பு 1000 தடவை விடுவான். சில தடவை அது மிஸ் ஆகும், சில தடவை அது இலக்கு அடிக்கும். ஆனா அந்த ரிப்பீட் பண்ணி திரும்ப திரும்ப பண்றதுதான் அவனை மாஸ்டர் ஆக்குது. மிஸ்டேக்கு பயப்படாம ரிப்பீட்டேஷனை எம்ப்ரேஸ் பண்ணுங்க, அப்படின்னாதான் நம்ம நல்லா க்ரோ ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததும் வில்லாளன் எதையுமே யோசிக்க வேண்டியது இல்ல.
பவோ ஆரோவோ இலக்கோ அவனே எல்லாமாவும் ஆவான். அந்த லெவல் தான் ரியல் மாஸ்டரி. திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றது போரிங் இல்ல, ரிப்பீட் பண்றது ட்ரைனிங், பிராக்டிஸ். அதுதான் ஒரு நாள் நம்மள நாமே ஒரு வில்லும் அம்பும் இலக்குமா ஆக்குது. அம்பு பாய்ந்து செல்வதை எவ்வாறு கவனிக்க வேண்டும்? அம்பு ஒரு முறை விட்டுட்டா அந்த வில்லாளனால எதுவுமே செய்ய முடியாது. அம்பு அதோட பாதையை நோக்கி அது போய்கிட்டே இருக்கும் இலக்க தேடி. அங்க அவன் டென்ஷன் ஆக கூடாது. ஜஸ்ட் அந்த அம்பு போறத பார்க்க மட்டும் தான் செய்யணும். மனசு சாந்தமா வச்சிருக்கணும், முகத்தையும் சிரிப்போட இருக்கணும். அவன் அம்பு விடும்போது அந்த கயிறை இழுக்கிற கை பின்னாடி இருக்கும், வில்ல பிடிச்ச கை முன்னாடி இருக்கும். அந்த நேரம் வில்லாளன் ஒரு ஓப்பனா நின்னுட்டு இருப்பான். எதிரியும் நண்பர்களும் அவனை சுத்தி நின்னு பாப்பாங்க. அந்த வில்லாளனோட மனசு தூய்மையா இருந்தா அந்த பார்வை கூட ஒரு பிளெஸிங் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணம் பிராக்டிஸ், சரியான பிரீத்திங், போஸ்டர், போக்கஸ். அது மட்டும் இல்ல, 1000 தடவைக்கு மேல அவன் ரிப்பீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணனால அந்த நேரம் அவனுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அவன் அம்ப ரிலீஸ் பண்ற அந்த நேரம் யூனிவர்ஸோட ஹார்மோனியா இருக்கும். வெளியில இருந்து நம்ம பார்த்தா அம்பு போயிருச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனா உண்மையில அந்த வில்லாளனோட மனசு யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி இருக்கும். அவனோட மனசு தொடர்ந்து வேலை செய்யும். அந்த ஷாட் என்ன நல்லது நடந்தது, எங்க தவறு நடந்தது, என்ன கரெக்ட் பண்ணணும் எல்லாமே அவனோட மனசு கத்துக்கும். வில்லும் அம்பும் இலக்கும் இல்லாத ஒரு வில்லாளன் ஃபர்ஸ்ட் கத்துக்கிறப்ப எல்லா விதியுமே ஃபாலோ பண்ணுவான். எப்படி சுவாசிக்கணும், எப்படி பிடிக்கணும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவான். ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த விதிகள் எதுவுமே நினைவுல வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவன் இன்ஸ்டன்டா ஆக்ட் பண்ற மாதிரி எல்லாமே அவனாவே பண்ணுவான். அதுதான் ரியல் மாஸ்டரி. ஆனா அவன் அந்த விதிகளை மறக்கணும் அப்படின்னா முதல்ல அவன் விதிகளை ரெஸ்பெக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த நிலைக்கு வந்ததும் ஒரு வில்லாளனுக்கு வில்லோ அம்போ இலக்கோ தேவையில்லை. ஏன்னா அவன் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கான். இந்த பாதை, இந்த பயணம் தான் முக்கியம், கருவிகள் எல்லாம் டெம்பரவரி. அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு விஷயத்த படிக்க ஆரம்பிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்ஸ், லெட்டர்ஸ் மட்டும் கத்திருப்போம். அடுத்து லெட்டர்ஸ் தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஆனா வேர்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சதும் லெட்டர்ஸ மறந்துடுவோம். அதுதான் growth. ஆனா எல்லா வேர்ட்ஸும் ஸ்பேஸே இல்லாம ஒன்னா இருந்துச்சுன்னா அது புரியாது. அது போலதான் வாழ்க்கையிலயும் பேலன்ஸ் தேவை. வில்லாளன் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் நடுவுல பிரேக் எடுப்பான். அவனோட நண்பர்களோட பேசுவான். உயிரோட இருக்கிறதுக்கே சந்தோஷப்படுவான். அந்த அமைதி தான் அவனுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. வில்லோட வழி, அதாவது வில்லின் மார்க்கம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி, எனர்ஜி, தவறு, திருத்தம், டிசிப்ளின், இன்ஸ்டிங், இது எல்லாத்தோட ஒரு கலவை தான். ஆனா ஒரு சீக்ரெட் என்னன்னா, நீங்க இந்த பாதையை உண்மையிலே புரிஞ்சுக்கணும்னா நீங்க தொடர்ந்து அம்பு விட்டு பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் ஒரே வழி. நீங்க எவ்வளவு ரூல்ஸ ஃபாலோ பண்ணாலும் ஒரு நாள் அதை மறந்துட்டு நம்பிக்கையோட ஆட் பண்ண ஆரம்பிச்சாதான் நீங்க மாஸ்டர். அதுக்கான வழி சிம்பிள். கீப் ஷூட்டிங் யுவர் ஆரோஸ். டெச்சியாய் அந்த பையனோட பேசிக்கிட்டே அவரோட மரப்பற்றைக்கு வந்துடுறாரு. ஆனா அந்த பையன் போகவே இல்ல. எனக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் இருக்குன்னு கேக்குறான். நான் சரியா பண்றேன், நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னோட கண்ணோட கவனம் சரியா இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னோட போஸ்டர் சரியா இருக்கா, நான் வில்ல பிடிச்சது கரெக்டா இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டெச்சியாய் சிரிச்சுட்டே சொல்றாரு, நீ எப்பயும் உன்னோட மாஸ்டரை கற்பனையில வச்சுக்கோ. ஒரு சிலருக்கு அது கடவுள், ஒரு சிலருக்கு அது டேலண்ட். அந்த மாஸ்டர் உன்னை பாத்துக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு நீ தகுந்த பெஸ்ட தரணும். உதவி செய்யற ஃப்ரெண்ட்ஸை என்னைக்குமே நீ மறக்க கூடாது. அவங்களும் உன் பாதையில ஒரு பங்கு. எப்பயுமே உன் கைண்ட்னஸ வளர்த்துக்கிட்டே இரு. நான் சொல்ற வார்த்தைகளை கேட்கும் போது உனக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் நீ அனுபவிச்சாதான் தெரியும். அப்போ அந்த பையன் இன்னொரு கேள்வி கேக்குறான், நீங்க எப்படி வில் வித்தைய கத்துக்கிட்டீங்க அப்படின்னு. அப்போ தெச்சியாய் சொல்றாரு அந்த பையன் கிட்ட, சரி நான் அதை சொல்றேன், ஆனா நீ இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு அவர் ஒரு கதை சொல்றாரு. நான் ஒரு அரசர்கிட்ட குதிரை, மாடு அதெல்லாம் கவனிக்கிற ஒரு ஆளா தான் இருந்தேன். என்னோட ஃப்ரீ டைம்ல குடிக்கிறது, பெண்களோட தப்பு பண்றதுன்னு நிறைய தவறுகளை செஞ்சேன். ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாம ஒரு சாலையில விழுந்துட்டேன். அப்போ ஒரு அந்நியன் தான் என்னை காப்பாத்தினாரு. அவர் தான் என்னோட டீச்சர். அவர்கிட்ட தான் நான் வில் வித்தையை கத்துக்கிட்டேன். போட்டிகள்ல நிறைய பங்கு பெற்றேன், நிறைய புகழும் அடைஞ்சேன். ஆனா ஒரு நாள் என்னோட குரு என்னோட வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு, நீ இப்போ உனக்கு பிடிச்ச வேலையில போய் கவனம் செலுத்து அப்படின்னு சொன்னாரு. உன்னோட புகழ் உன்னை அழிக்காத மாதிரி கேர்ஃபுல்லா இருன்னு அனுப்புனாரு. எனக்கு மரங்களோட வேலை செய்யறதுதான் பிடிச்சது. அதனாலதான் இந்த வேலையை தொடர்ந்து இப்ப செஞ்சிட்டு இருக்கேன். அவர் சொல்லி கொடுத்த பாடம் என் மனசுல இன்னும் இருக்கு. அது என்னன்னா, மரணம் எப்பயுமே நம்ம பக்கத்திலேயே இருக்கு. அதனால காமாவும் கவனத்தோடையும் அன்போடையும் வேலைய பண்ணணும். அதுதான் வாழ்க்கையோட வழி. நம்ம வாழ்க்கையும் இதேதான்.
யாராவது ஒரு ஸ்டேஜ்ல நம்மள காப்பாத்துவாங்க, கத்து தருவாங்க. ஆனா ஒரு நாள் நாம நம்ம பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்க்கைய அன்போட கேரி பண்ணணும். இதுதான் வில்லாளன் புக்ல இருந்து கிடைச்ச வாழ்க்கை பாடங்கள். இந்த கதையில இருந்து பிடிச்ச முக்கியமான லெசன் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தாட் ஸ்பாட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்க ஆதரவும் என்னோட பயணமும் தொடர்ந்து தொடரணும். அடுத்து நல்ல புக் சம்மரி வீடியோல சந்திப்போம்.